ஆங்கிலத்தை எவ்வாறு பேசுவது என்பது தொடர்பான ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ்களில் நாங்கள் சில விடயங்களை பார்த்து கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் ஆங்கில உச்சரிப்பை முதலாவது நாங்கள் பார்த்தோம். இனி நாங்கள் ஆங்கிலத்தை எப்படி பேசுறதுக்கான சில அடிப்படைகளை பார்ப்போம். அதில் முதலாவது விஷயம், ஹவு டு திங்க் இன் இங்கிலீஷ். ஆங்கிலத்தை எப்படி ஆங்கிலத்தில் திங்க் பண்ணுவது. பொதுவாக ஆங்கிலம் பேச நாங்கள் முற்படும் போது செய்கிற வேலை என்னன்னு சொன்னால், தமிழில் ஓர்டர்லேயே ஆங்கிலத்தை பேச பார்க்குறது. தமிழ்ற ஓர்டரில் ஆங்கிலம் பேசினால் ஆங்கிலம் வராது, ஆங்கிலம் பிழைக்கும். ஏன்னு சொன்னால், தமிழ்ற ஓர்டர் என்ன? உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நாம் எடுத்தேன்னு சொன்னால், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், ஐஸ்கிரீம் நான் சாப்பிட விரும்புகிறேன் இப்படின்ட்டு நீங்கள் வசனங்களை சொல்லும்போது அந்த வசனங்கள் ஆங்கிலத்தில் மாற்றும்போது அது வித்தியாசப்படும். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், இப்போ எனக்குன்றதுக்கு ஐ போட்டு ஐஸ்கிரீம்ங்கிறத ஐஸ்கிரீமை போட்டு வேணும்னு சொல்லி வாண்ட்டு போடையில. ஆகவே நாம் இங்கிலீஷில் ஓர்டர் என்ன அதை நாங்கள் ஓரளவு விளங்கி வச்சுக்கொள்ளணும். இதை விளங்கித்தானே ஆங்கிலம் பேசுகிறாங்க? இல்லை. ஆங்கிலம் பேசணுமாக இருந்தால் கட்டாயம் செவிமடுத்தல் மூலமாக பேசணும். இந்த சூழல் நாங்கள் ஒரு சூழலுக்குள்ளே போகும்போது நிச்சயமாக அதை கேட்டு பேசுவோம். ஆனால் அதில் பிளவர் என்று சொன்னால் அது எப்படி வந்ததுங்கிற அடையாளம், அந்த அடிப்படை எங்களுக்கு தெரியாது. சில நேரங்களில் பிழையாக நாங்கள் சொல்லுவோம். அவை நம்ம ஆங்கிலத்தை பேசுறதுக்கு ஆங்கிலத்தினுடைய ஸ்ட்ரக்சரில் நாங்கள் முதலாவது விளங்கி வச்சு கொண்டோமா இருந்தால் அது பேசுறதுக்கு இலகுவாக இருக்கும். இப்போ நாம் பார்த்த இந்த வசன தொடர்கள் ரெண்டு வசனம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். அப்போ நாங்கள் இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிற? ஐ வாண்ட் அன் ஐஸ்கிரீம், ஐ வாண்ட் அன் ஐஸ்கிரீம், ஐ வாண்ட் அன் ஐஸ்கிரீம், ஐ வாண்ட் அன் ஐஸ்கிரீம். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட விரும்புகிறேன். இதை நான் எப்படி சொல்லுவோம்? ஐ வாண்ட் டு ஈட் ஐஸ்கிரீம், ஐ வாண்ட் டு ஈட் ஐஸ்கிரீம், ஐ வாண்ட் டு ஈட் ஐஸ்கிரீம். இந்த வாண்ட் டுன்னு சொல்கிறத நாங்கள் ஐ வுட் லைக் டுன்னு சொல்லலாம், ஐ லைக் டுன்னு சொல்லலாம். எனக்கு தேவைன்னு சொல்லும்போது ஐ வாண்ட் டுன்னு சொல்லுவோம், எனக்கு விருப்பம்னு சொல்லும்போது ஐ லைக் டுன்னு சொல்லுவோம். அதை கொஞ்சம் பொலைட்டாக சொல்லும்போது, டீசெண்டாக சொல்லும்போது நாங்கள் ஐ வுட் லைக் டுன்னு சொல்லலாம். ஆகவே ஐ வாண்ட் டு ஈட் ஐஸ்கிரீம், ஐ லைக் டு ஈட் ஐஸ்கிரீம், ஐ வுட் லைக் டு ஈட் ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம்ங்கிற ஒரு லேசான ஒரு சொல்ல நாங்கள் நடைமுறையில் பாவிக்கிற ஒரு வசனத்தொடராக நாங்கள் இப்போ ஆங்கிலத்தை பேசுகிறதுல எப்படி திங்க் பண்ணுறங்கிற விஷயத்தை பார்த்துருக்கிறோம். ஆகவே தமிழ்ற ஓர்டரில் திங்க் பண்ணாமல் ஆங்கிலத்திற ஓர்டரில் நாங்கள் திங்க் பண்ணணும். அந்த ஓர்டர் நாங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ். இது இலக்கண அடிப்படையாக இருந்தாலும் இந்த விடயத்தை நான் உங்களுக்கு இலக்கண அடிப்படையாக சொல்லித்தர ஒரு சந்தர்ப்பம் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் அதை விரிவாக விளங்கிக் கொள்ளலாம். கிராமர் தேவையில்லை பேசுகிறதுக்கு, ஆனால் பேசும்போது கிராமட்டிக்கலி இருக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அங்கே ஆங்கிலத்தில் ஒழுங்கு கிராமரை பேஸ் பண்ணி வரும்போது தான் சரியாக வரும். ஆகவே நாங்கள் பேசும்போது யார் பேசுகிறோமோ நாங்கள் எங்கள்கிட்ட முதலாவது கொண்டு வரணும். எனக்குங்கிறதுக்கு ஐ, வேணுங்கிறத நாங்கள் ரெண்டாவதாக கொண்டு வரணும், ஐ வாண்ட். தேவை என்னங்கிறத மூணாவதாக கொண்டு வரணும், ஐஸ்கிரீம். ஐ வாண்ட் ஐஸ்கிரீம், ஐ வாண்ட் டு ஈட் ஐஸ்கிரீம், எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் அல்லது விருப்பம், ஐ வுட் லைக் டு ஈட் ஐஸ்கிரீம், ஓ ஐ லைக் டு ஈட் ஐஸ்கிரீம். இப்படி நீங்கள் ஆங்கிலத்தில் இந்த விடயத்தை சொல்லலாம். இப்படி நீங்கள் ஆங்கிலத்தை பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆங்கிலம் இலகுவாக வரும். இது ஒரு சிம்பிளான ஒரு வசனத்தை வச்சு கொண்டு ஆங்கிலத்தை எப்படி பேசலாம் பார்க்கலாம்.